NCERT 10th 8th சாப்டர் அதுல 8.2 trigonometric ratios பத்தி இப்ப பார்க்க போறோம். trigonometric ratios அப்படின்னா என்னன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கணும். ஒரு ட்ரையாங்கிள்ல ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருந்துச்சுன்னா அதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். மீதி ரெண்டு ஆங்கிள்ஸ் வந்து பார்த்தோம்னா அக்யூட் ஆங்கிள்ஸா இருக்கும். அதாவது 0 to 90 டிகிரிக்குள்ள இருக்கும். அதுல ஏதாவது ஒரு ஆங்கிள் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அதுல ஒரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்கிற சைடு வந்து ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம். இருக்கிற சைட்லயே பெருசு வந்து பார்த்தோம்னா ஹைப்போடெனியூஸ் சொல்லுவோம். இது ரெண்டுமே இல்லாத இன்னொரு சைடு அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சைன் ஆஃப் த ஆங்கிள் ஏ அப்படின்னா என்னன்னா ஆப்போசிட் சைடு டிவைட் பை ஹைப்போடெனியூஸ் அப்படின்னா என்ன பிசி டிவைட் பை ஏசி. கொசைன் ஆஃப் ஆங்கிள் ஏனா அட்ஜசன்ட் சைடு டிவைட் பை ஹைப்போடெனியூஸ் ஏபி பை ஏசி. tangent of angle ஏனா opposite side divide by adjacent side BC divide by AB. cosecant of angle ஏனா hypotenuse divide by opposite side AC by BC. secant of angle ஏனா hypotenuse divide by adjacent AC divide by AB. and cotangent of angle ஏனா adjacent side divide by opposite side AB by BC சொல்றோம். next tan A வந்து என்ன சொல்றோம் opposite by adjacent சொல்றோம்ல, மேலையும் கீழே என்ன பண்றோம் hypotenuse டிவைட் பண்ணிட்டா opposite side by hypotenuse sin A சொல்லலாம். அதே மாதிரி adjacent side by hypotenuse cos A சொல்லலாம். அப்ப tan A equal to sin A by cos A சொல்லலாம். இதே மாதிரி cot A is equal to cos A by sin A னு சொல்லலாம்.